ஜெய் ஸ்ரீ நரசிம்மா. நம்முடைய பக்தர்களே, நம்ம எல்லோருடைய வாழ்க்கை என்பது மிகவும் விலை மதிப்புள்ளது. பேர்பட்ட வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? சந்தோஷம், நிம்மதி. எஸ், நமக்கெல்லாம் ஆனந்தம் வேணும் இல்லையா? ஆனந்தம் என்பது நம்ம எல்லோருடைய மூல ஸ்வரூபம். அதனாலேயே நாங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் சுகம் வேணும், ஆனந்தம் வேணும், அமைதி வேணும், ஆரோக்கியம் வேணும், இப்படி தேண்டே இருக்கிறோம். ஆனால் யாருக்கும் துக்கம் தப்புது இல்லையா? சொல்றேன், நமக்கு வாழ்க்கை துக்கமே இல்லை, கஷ்டங்களே இல்லை. நமக்கு எது வேணும்? ஆனந்தமே வேணும், சுகம் வேணும். We want only happiness, but we cannot avoid pain. Happiness is the cry of mankind. Everyone is seeking after happiness, directly or indirectly, knowingly or unknowingly. இல்லையா? என்ன வேலை செய்தாலும், என்ன பண்ணினாலும், என்ன பேசினாலும் எதுக்காக அப்படி பண்ணிட்டு கேட்டால், துக்கம் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். கஷ்டம் வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது, சுகம் வேணும், ஆனந்தம் வேணும், அமைதி வேணும். வாழ்க்கை முழுக்க இதுக்காகவே நாங்கள் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் யாருக்கும் துக்கம் தப்பது. This is a fact of our life. We want only pleasure, but we cannot avoid pain because our life is a mixture of pain and pleasure. நம்முடைய வாழ்க்கை என்பது சுகதுக்கத்தின் கூட்டு. என்ன செய்தாலும் வாழ்க்கையில் துக்கம் வரும். ஃபேஸ் இட். அதில் இப்படி இருந்தாலும் சில பேர் சொல்கிறாங்க, பெரியவர்கள் சொல்கிறாங்க, கொஞ்சம் யோசித்து வாழ்ந்தால், கொஞ்சம் முயற்சி அப்படின்னா வாழ்க்கையில் அதிகமாக ஆனந்தத்தை, சுகத்தை, அந்த அமைதியை அடையலாம். கண்டிப்பாக. இப்போ சில பேருக்கு இங்கே உட்காந்து 200 பேர் இருக்கலாம் இங்கே இல்லையா? சில பேர் பார்த்தா வாழ்க்கையில் 80% சுகம் இருக்கு, 20% கஷ்டம் இல்லையா? நமக்கே தெரியும், குடும்பத்திலே தெரியும், வெளியே இருக்கு. இன்னொரு 20% பார்த்தா துக்கமே 80%, சுகம் 20% தான் இல்லையா? உண்மைதான். எதுக்காக இப்படி? ஸோ இதுக்கு எதுக்காகன்னு கேட்டால், சாஸ்திரம் சொல்கிறதோ, நாம் வாழ்க்கையில் அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களுக்கு வேறு யாரும் காரணம் அல்ல, நம்முடைய வினைகளே காரணமாகும். நம்ம எல்லோரும் நமக்கெல்லாம் தெரியும், வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்தால் அதன் பலம் சொல்லும், அதனால் நமக்கு ஆனந்தம், அமைதி கிடைக்கும். கெட்ட காரியங்களுக்கு பலம் என்ன? துக்கம்தான். அதோட கெட்ட காரியம் செய்தால் நமக்கு துக்கம் வரும். அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது, நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. நம்முடைய பூர்வ ஜென்மத்தில் அல்லது இந்த ஜென்மத்தில் செய்துள்ள வினைகளே காரணமாகும். அதனால் நம்முடைய துக்கங்களுக்கும் அந்த கஷ்டங்களுக்கும் இன்னொரையாகட்டும் கடவுளாகட்டும் தூற்றக்கூடாது. சில பேருக்கு கடவுளுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் கஷ்டம் வருவதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இப்படி டெய்லி பிள்ளையார் பூஜை பண்ணுறாங்க, கஷ்டம் இருக்கு. பக்க வீட்டுக்கார் பூஜை பண்ண மாட்டார், நாஸ்திகர், அவர் நல்லா இருக்கும். நாங்கள் கம்பேரிசன் பண்ணியிருக்கோம், எதுக்காக பிள்ளையார் பூஜை பண்ணுறது? பூஜை பண்ணி இவ்வளோதாங்க நம்பிக்கை போ இல்லையா?
அதனாலே ஆனால் அர்த்தம் சொல்கிறது, law of karma is inexorable and immutable. We have to experience our fruit of action at any cost. ஸோ அதனாலே கஷ்டம் இருந்தாலும் சுகம் இருந்தாலும் வாழ்க்கையில் நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? எப்பொழுதும் நாங்கள் உடலால் மனத்தால் சொல்லால் நற்பணிகளே செய்து கொண்டு வாழ வேண்டும். கஷ்டம் இருந்தாலும் கூட முன்னோரும் வாழ்க்கை மேன்மைக்காக எப்போதும் நல்ல நல்ல காரியங்களே செய்தாலும் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் அந்த சுகம் ஆனந்தம் நிம்மதி கிடைக்கும் என்று சாஸ்திரம் ஒரு தெளிவாக நமக்கு எல்லாம் உபதேசம் இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் சுகம் வேணும், ஆனந்தம் வேணும், அமைதி வேணும்னா எப்போதும் உடலால் மனத்தால் சொல்லால் நாங்கள் நற்பணிகளே செய்து கொண்டு வாழ வேண்டும். அது ஒரு கர்ம சித்தாந்தம். இது நாங்கள் தெரிந்து கொண்டு இருக்கணும். எப்போது நினைவு இந்த சத்தியத்தை இந்த உண்மையை எப்போது நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது, வாழ்க்கை நமக்கெல்லாம் லௌகிக சிறப்பை ஆன்மீகமே இரண்டு வேணும் இல்லையா? இதுக்கென்றா இந்த உலகத்தில் எது சாஸ்திரம் இல்லை. லௌகிக மேன்மை மட்டுமே போதும் அப்படின்னு நினைச்சா, so after 80 years our whole life will be question mark. நான் எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சமம்? நான் என்பது இந்த உடம்பு இந்திரியங்கள் கூட்டம் இல்லதற்கு வேறான நிலைப்பாடு இருக்கிறதா? இருக்கும் நிலை எப்படி இருக்கும்? இப்பேற்பட்ட கேள்விகள் நமக்கு உள்ள வரும். ஆனால் நாங்கள் சீரியஸாக எடுக்க மாட்டோம். ஜஸ்ட் அதனால என்ன ஆகும்? வாழ்க்கையில் என்ன செய்தாலும் நோய்கள துக்கம், மூப்பின் துக்கம், அப்புறம் சாவின் துக்கம், உரிமைகள் பெரிய துக்கம், இப்படி பேர்பட்ட துக்கங்கள் யாருக்கும் தப்ப முடியாது. அதனாலே பெரியவர்கள் சொல்றார், இப்பொழுதால் சொல்லான் மனத்தால் நற்பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் கூட கண்டிப்பாக அந்த ஆன்மீக மேன்மை அடைய வேண்டும். சும்மா நல்ல பலன் செய்து இருந்தால் வாழ்க்கை போகும். என்ன பையன் சொல்லுங்க. அதனால் அது நமக்கு ரெண்டும் வேணும். வாழ்க்கையில் பசங்க நல்லா படிக்கணும், அப்போ நல்ல ஜாப் தேடணும், நல்ல வாழ்க்கை வாழணும். அது மட்டுமே பார்த்தாது. அவருக்கு ஒரு சொல்லணும், கடவுள்னு யார், கடவுளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், அந்த ஆத்ம தத்துவத்தை அந்த பிரம்ம தத்துவத்தை நாங்கள் எப்போ எப்படி அந்த அனுபவத்தில் அறிந்து கொள்ள முடியும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அனுபவத்தில் உள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும், பகவானிட நாங்கள் பக்தி பண்ணி எப்படி பக்தி செய்ய வேண்டும். சாஸ்திரம் சொல்லுகிறது, மனப்பிரசாதே பரமாத்ம தர்சனம். இந்த உலகத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தை பெற எல்லா மனிதர்களுக்கும் சமானமான அதிகாரம் வாய்ப்பு உள்ளது. சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது, நைஷா பராவரமதிர்பவதோ நமஸ்யா ஜந்தோ ரதாத்ம சூரதோ ஜெகதஸ்ததாபி சம்சேவையா சுரதரோரிவ தே பிரசாதः சேவானுரூபமுதயோ ந பராவரத்துவம். பகவான் எல்லோருடைய உள்ளத்திலும் கூட சமமாக ஆத்மஸ்வரூபத்தை நினைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட பகவானுக்கு எந்த விதவாத ஏற்பாடு இல்லை. ஏழை பணக்காரன், மேலாவன் கீழாவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தை சேர்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், இந்த நாட்டை சேர்ந்தவன் வெளிநாட்டில், இந்த மாதிரி வேறுபாடு பகவானுக்கு 7 மணி அளவும் கூட இல்லை. ஆனா பகவான் எல்லோருடைய உள்ளத்திலும் அந்தர்யாமியாக இருந்தாலும் கூட அந்த பகவானுடைய அனுகிரகம் எல்லா மனிதர்களுக்கும் சமமாக கிடைப்பதில்லை. சாஸ்திரம் சொல்லுகிறது, யார் உண்மையான பக்தியுடன் நம்பிக்கையுடன் சிரத்தையுடன் இந்த பகவானை வழங்குகிறாரோ அவருக்கு மட்டுமே பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று. அதனாலே பகவானுடைய பக்தி எப்படி செய்ய வேண்டும் கேட்டால் எதிர்பார்க்காம பக்தி செய்ய வேண்டும்.
வித்தவுட் எனி லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பகவானுடைய பக்தி செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட பக்தி செய்தால் மட்டுமே இது பெஞ்ச் மார்க். என்ன சொல்றா? மனப்பிரசாதே பரமாத்ம தரிசனம். எல்லோருக்கும் இந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற சமமான அதிகாரம் இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் ஆகாது. இதுக்கு என்ன கேட்டால் சாஸ்திரம் சொல்கிறதோ அதுக்கு என்ன வேணும் கேட்ட மனப்பிரசாதே, அந்த உங்களுடைய மனம் பரிபூர்ணமாக தூய்மை அடைந்தால் மட்டுமே உங்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். சித்தசுத்தி நமக்கு பரிபூர்ணமாக வர வேண்டும். சித்தசுத்தி இருந்தால் மட்டுமே நமக்கு கண்டிப்பாக வேற ஒன்றும் தேவையில்லை. சித்தசுத்தி இருந்தால் போதும். மன்யே தனாபிஜன ரூப தபஹஸ் ஸ்ருதௌஜ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோக நாராதனாய ஹி பவந்தி பரஸ்ய பும்சோ பக்தியா துதோஷ பகவான் கஜயுக்த பாய. சாஸ்திரம் சொல்கிறதோ பகவானுக்கு என்ன வேணும்? அந்த நிஷ்கர்மஷமான என்ற என்ன கேட்டால் அது பரிசுத்தமான பக்தியை நாங்கள் பகவானுடைய செய்ய வேண்டும். அந்த பக்தி செய்தால் மட்டுமே பகவான் யாரும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இங்கு பணம் இருந்தாலும் பணத்தினாலும் மன்யே தன அபிஜன தனத்தினால் இல்லை அதிகாரத்தினாலும் இந்த பகவான் அனுகிரகத்தை பெற முடியாது. உண்மையான பக்தியோடு மட்டுமே, நிஷ்காம பக்தி மட்டுமே அந்த பகவானுடைய அனுகிரகத்தை நாங்கள் கண்டிப்பாக சம்பாதித்துக் கொள்ளலாம். இந்த பகவானுக்கு எந்த வேறுபாடு இல்லை. எல்லோருக்கும் பகவான் கண்டிப்பாக சமமாக அனுகிரகம் பண்ணுவான். அதனால் சாஸ்திரம் சொல்கிறதோ உடலால் மனத்தால் சொல்லால் நற்பணிகளை செய்து கொண்டு நம்முடைய மனத்தை எப்போது தூய்மையாக வைத்துக்கொண்டு இந்த பகவானிடம் நாங்கள் எல்லோரும் கூட எதிர்பார்க்காம பக்தி செய்தால் இந்த ஜன்மத்திலேயே நாங்கள் எல்லோரும் கூட லௌகிக நேர்மை ஆன்மீக சிறப்பை ரெண்டும் கூட பரிபூர்ணமாக அடையலாம். இது எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சாஸ்திரம் உபநிஷத்துகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கர்ம யோகம் பண்ண மாதிரி பண்ணணும். எதிர்பார்க்க கர்மம் பண்ணணும். அப்போ என்னாகும்? சித்தசுத்தி வரும். இந்த பகவானிடம் இப்போ சாஸ்திரம் பாரதிய கலாச்சாரம் இருக்கேன் என்ன சொல்றது? ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி, ஏகம் சத் ஞானினா பகுதா வதந்தி. பாரதிய கலாச்சாரம், நம்ம எல்லோருடைய கலாச்சாரம் பாரதிய கலாச்சாரம். பாரதிய கலாச்சாரம் என்ன? இந்த புண்ணிய பூமியில் பிறந்து வளர்ந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தின் பொருள் என்ன கேட்டா, ஏகம் சத் விப்ராஹா பகுதா வதந்தி. இறைவன் ஒருவன், ஆனால் நாமங்கள் பேர்கள் பல. சத்தியம் ஒன்று, ஆனால் வழிகள் பல. இது நம்முடைய கலாச்சாரத்தின் பொருள். இது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இது இல்லாமல் எந்த உபாசனை கூட பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சுக்கோங்க. சிலர் சொல்றா, நீங்க போய் விநாயகர் கூப்பிடுங்க, கஷ்டம் தப்பது. இன்னொரு ஜோதிடர் சொல்றா, விநாயகர் வேண்டாம்ப்பா, நீங்க போய் காலபைரவர் கூப்பிடுங்க. அப்புறம் சொன்ன சுதர்சனா பண்ணிக்கொண்டு, இல்லையா ஆஞ்சநேய பண்ணிக்கொண்டு சொல்ற இல்லையா. சாஸ்திரம் சொல்லுவது இறைவன் ஒருவனே, ஏகம் சத் ஞானினஹ பகுதா வதந்தி. Truth is one, paths are many. God is one, names and forms are different. இது தெரிஞ்சிருக்கணும். வைணவருக்கோ அந்த விஷ்ணுமூர்த்தி, விஷ்ணு பெருமாள்
அந்த அந்த கடவுள். சைவர்களுக்கு சிவன், கானாபத்தியருக்கு விநாயகர், சாக்தர்களுக்கு அம்பாள். இது பாரதிய கலாச்சாரத்தின் பொருள். அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாம் சேர்ந்து இருக்கணும். இன்றைய விஷய சூழ்நிலையில் நாங்கள் கூட்டு சக்தினால் மட்டுமே நம்முடைய தர்மத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கொள்ள முடியும். அதனால் என்ன இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வாழணும். அதுக்காக பாரதிய கலாச்சாரம் சொல்றதோ சத்தியம் ஒன்றே, ஆனால் உண்மை ஒன்றே, ஆனால் வழிகள் பல. இங்கிருந்து நாங்கள் திருப்பதி போட்டு வச்சுக்கோங்க, எப்படி போகலாம்? ஸ்ரீபெரும்பூர் போயிட்டு போகலாம், இல்லைப்பா ரோடு சரியில்லை ராணிப்பேட் போயிட்டு கூட போகலாம். அது வேண்டாம்னா அம்பத்தூர் போயிட்டு நெல்லூர் போயிட்டு அப்படி கூட போகலாம், இல்லையா? இதுதான் பாரதிய கலாச்சாரம், இதுதான் சனாதன தர்மம், இதுதான் நம்முடைய அந்த ஹிந்து தர்மம். சத்தியம் பண்ற வழிகள் பல. ட்ரூத் இஸ் ஒன், பாத்ஸ் ஆர் மெனி. பக்தி வழியில் போகலாம், பக்தி வழியில் கூட போகலாம். யோகா மார்க்கத்தில் கூட நாங்கள் பகவான் இப்போ ஸ்ரீபெரும்பூர் போயிட்டு போகலாம், இல்லை ராணிப்பேட் போயிட்டு போகலாம், இல்லாட்டா அந்த நெல்லூர் போயிட்டு போகலாம், எந்த வழியில் போகலாம், திருப்பதி போகலாம். அப்புறம் ஆனந்த நிலையத்தில் பெருமாளுடைய தரிசனம் எல்லாருக்கும் இல்லையா? அதனாலே பெரியவர்கள் சொல்றார், பகவான் ஒருவனே ஆனால் இறைவன் ஒருவனே ஆனால் அவனுடைய நாமங்கள், அவனுடைய பெயர்கள் பல. இதை அறிந்து கொண்டு நாங்கள் అందుకే பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், என்ன? யோ யோ யாம் தனம் பக்தः ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சராம் ஸ்ரத்தாம் தாமேன விததாம்யஹம். இல்லையா? எந்த வழியில் போனாலும் அவருக்கு அந்த வழியில் அந்த சிரத்தை, நம்பிக்கை நானே அருள் பண்ணுவேன். யோ யோ யாம் யாம் தனம் பக்தः ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சராம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். பகவான் கிருஷ்ணர் சொல்றார், மனிதன் எந்த வழியில சாதனை செய்தாலும் கூட அந்த வழியில் அவனுக்கு தேவையாக இருக்கிற அந்த பக்தியை, சிரத்தையை, நம்பிக்கையை நானே பண்ணுகிறேன். எந்த வழியும் தப்பில்லை. பக்தி இருந்தால், சிரத்தை இருந்தால், அந்த உண்மையான ஒரு மார்க்கத்தில் போகும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் கூட அந்த குறிக்கோளை அடையலாம் என்று பகவான் சொல்கிறார். அதனாலே இது ஜாஸ்தி அது கம்மி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வாழணும், அன்புடன் வாழணும். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் இந்த சனாதன தர்மத்தை, இந்த இந்து தர்மத்தை, இந்த பாரத கலாச்சாரத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ. அதனால் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் இந்த உலகம் உண்மை சிறப்பை கூட வேணும், ஆன்மீக மேன்மை கூட வேணும். இது ரெண்டு வேணும். என்ன பண்ணணும்? உடலால், மனத்தால், சொல்லால் எப்போதும் நற்பணிகளையே செய்ய வேண்டும். பிறரின் நன்மைக்காக வாழ வேண்டும். காமற்ற சேவை செய்ய வேண்டும். You should offer our service without any least expectation. அது வேணும். இப்படி வாழ்ந்தால் நம்ம எல்லோருடைய வாழ்க்கை எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கும். நமக்கு கூட வாழ்க்கையில் இந்த பகவான் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் அடையும், அனுகிரகம் பண்ணுவார். அது மட்டுமே இல்லை, நமக்கு இந்த சித்தசக்தி வந்தால் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அந்த பகவானுடைய அனுகிரகம் தரிசனம் பண்ணணும்னு கூட சித்தசக்தி வேணும். தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் ஒரு வார்த்தை, சித்தசுத்தி, பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த பெஞ்ச்மார்க் ஃபார் ஆல் பார்ட்ஸ். இதுதான் வேணும். நீங்கள் எந்த மார்க்கத்தில் நீங்கள்
இந்த பக்தி மார்க்கத்தில் பகவானுடைய அனுகிரகம் வேணும் வச்சுக்கோங்க, தரிசனம் பண்ணணும். என்ன வேணும்? சித்த சுத்தி தான் வேணும். இல்லைப்பா எங்கள் பக்தி மார்க்கம் வேண்டாம், யோக மார்க்கத்தில் பண்ணுறேன் டைரி, அதுக்கும் சித்த சுத்தி தான் வேணும். யோகா deals with the mind only, no? Purification of mind. When we have 100% control over our mind, definitely we will attain the highest. இல்லையா? இல்லைப்பா நான் ஞான மார்க்கத்துக்கு சித்த சுத்தி தான் வேணும். சித்த சுத்தி இப்போ திருப்பதி தரிசனம் பண்ணணும்னா எந்த மார்க்கத்துக்கு போகலாம், ஸ்ரீபெரும்பூர் மார்க்கத்துக்கு கூட போகலாம், இல்லை அந்த ராணிப்பேட்டை மார்க்கத்திற்கு போகலாம், வழியில் கூட போகலாம், இல்லை நெல்லூர் வழியில் கூட போகலாம். ஆனால் கண்டிப்பாக நான் முதல்ல நாங்கள் எல்லாரும் திருப்பதி டெம்பிள் போனோம் இல்லையா? சரி, போன அப்புறம் நான் தரிசனம். அதே மாதிரி நீங்கள் எந்த வழியில் சாதனை பண்ணணும்னு நினச்சினாலும் கூட எல்லா வழிகளுக்கும் ஒரே பெஞ்ச் மார்க் இருக்கு. என்னன்னா சித்த சுத்தி. சித்த சுத்தி இல்லைன்னா எந்த வழியில் கூட சாதனை பண்ண முடியாது. பகவானுடைய அனுகிரகம். சித்த சுத்தி வரணும்னா சித்த சுத்தி இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேள்வி. உடம்பு நலம் நல்லா இருக்கும். சித்த சுத்தி இருந்தா நம்ம பேச்சு இப்போ என்ன இருக்குன்னு ஒரு குடும்பத்தில் நம்ம பேச்சு பசங்களே கேட்க மாட்டோம் இல்லையா? எப்படி இருக்கு சூழ்நிலை ஒரு குடும்பத்தில்? ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா? எதுக்கு கேட்டா சம்ஸ்காரம் இல்லை, சம்ஸ்காரம் கொடுக்கல. They don't know the difference between freedom and recklessness. Nowadays the tendency of recklessness is growing, especially in youth, in the name of freedom. இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதுக்குன்னா நமக்கு நம்முடைய அந்த மனத்தின் மீது கண்ட்ரோல் இல்லை. அதனால் இவர்கள் சொல்றார், வாழ்க்கையில் சக்சஸ் த கிரீம் ஆஃப் மேன்கைண்ட். நமக்கு சக்சஸ் வேணும். வாழ்க்கை சக்சஸ் நம்ம குழந்தைகளுக்கு வேணும், நல்லா படிக்கணும், 100% வரணும், இல்லை நல்ல ஜாப் தேவை. சக்சஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? should have 100% control over your mind. You are the master of your mind. But nowadays எப்படி இருக்கும்? You are becoming slaves to our own mind. The difference between freedom and recklessness is, freedom means by keeping our mind 100% under our control and live according to our will. That is freedom. Whereas recklessness means living as a slave to our own mind. அதனால வாழ்க்கையில் நமக்கு லௌகிக சிறப்பை மற்றும் ஆன்மீக மேன்மை வேணும் என்றால் கண்டிப்பாக எல்லாரும் கூட தினமும் அந்த கடவுளை கூப்பிடணும். இதுக்கென்றால் நமக்கு எல்லோருக்கும் தேவரிடம் இருக்கும். எல்லா உயிர்களையும் உலகையும் கட்டுப்படுத்தும் அந்த இறைவனுக்கு ஒவ்வொரு மனிதனும் கூட கடன்பட்டிருக்கிறார். அதனால் இல்லையா, நமக்கு காத்து யார் கொடுத்தார்? கடவுள். அது இல்லை எப்படி இருக்கா? போடணும் ஆக்சிஜன், அப்போ தெரியும் அதனுடைய விலை எவ்வளோ மதிப்பு, அவளுக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவருடைய பெருமை என்ன அப்போ தெரியும் நமக்கு. 24 hours வந்துருக்கு, அப்போ தெரியாது. அதனுடைய ஃப்ரீ ஆக்சிஜன் கிடைச்சிருக்கேன், ஆக்சிஜன் லெவல் சரியில்லை, அது போகட்டும் இல்லையா? ஏக்யூ எவ்வளோ இருக்கு சென்னையில்? அடுத்த ஏக்யூ ஆஃப் சென்னை ரொம்ப 200 129 இருக்கா? அது எவ்வளோ இருக்கு தெரியுமா? 10, 15 மேக்ஸிமம் 25 இருக்கும். அப்போ உடம்பு நல்லா இருக்கு, இல்லை லங்ஸ் எல்லாம் போகும், அவ்வளோதான். இது சென்னை பெஸ்ட்டோ, நம்ம சென்னை எவ்வளோ பெஸ்ட்டோ. அங்கே பார்த்தா ஹரியானா டெல்லியில் பார்த்தா 800, 750 இருக்கு தெரியுமா? ரொம்ப வர்ஸ்ட்டு.
Compared to that North India, South India is better. We are very happy. Anyhow. ஆனால் பெற்று கூட இருந்தாங்க எல்லாரும் வந்து 100 இயர்ஸ் வேதத்தில் சொல்லபடி தச்சக்ஷுர் தேவஹிதம் பிரஸ்தாத் சுக்ரமுச்சரத்து பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம். எல்லாரும் நோய்கள் இல்லாமல் நற்பணிகளே செய்து கொண்டு இந்த உலகத்தில் 100 ஆண்டுகள் காலம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று நம்முடைய ருஷிமுனிவர்கள் ரொம்ப தெளிவாக கூறியுள்ளார். அப்பேற்பட்ட வாழ்க்கை எப்போ கிடைக்கும் கேட்டால் காற்று சுத்தமாக இருக்கணும், தண்ணி சுத்தமாக இருக்கணும், மினிமம் இல்லையா? அது இல்லையே. இப்போ இதுக்குன்னா பகவானை கூப்பிடணும். யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் கிரேட்னஸ், யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் அவர் கிராட்டிடியூட் டு தி கிரேட் பகவான். அது என்னவே நமக்கு இல்லையா? அதனால் தினமும் பசங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு 5 நிமிடம் தினம் காலை முதல் மாலை வேளையில் ஒவ்வொரு மனிதன் கூட கடவுளை கூப்பிட்டு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணணும். கஷ்டம் இருந்தாலும் சுகம் இருந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய மனத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு தினமும் நற்பணிகளை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். எதுக்கேன்னா வாழ்க்கையில் இன்ப துன்பங்களுக்கு there are two main factors. There are two factors that are directly affecting our lives. One is our self-effort. Another is destiny. Self-effort என்னன்னு தெரியும், நம்முடைய சொந்த முயற்சி. These are the two factors which decide our pain and pleasure that we undergo in our daily life. சில பேருக்கு நல்லா இருக்கும் உடம்பு இல்லையா? 80-90 இயர்ஸ்லாம் அவருக்கு மருந்து கிடை தெரியாது, டாக்டர் ஸ்டாப்பே தெரியாது. நம்ம வீட்டில் அப்படி இருக்கா, அண்ணா அப்படி இருக்கா, தம்பி எப்போ பார்த்தாலும் டெய்லி டாக்டர் கிட்ட போகணும். அம்மா எல்லாம் சமமாக சமைச்சு கொடுப்பா தம்பிக்கும் அண்ணனுக்கும். ஆனால் அண்ணா நல்லா தம்பிக்கு இப்படி இருக்கு. அதனால சாஸ்திரம் சொல்லுகிறது டூ ஃபேக்டர்ஸ். ஒன் இஸ் செல்ஃப் எஃபர்ட். பழக்கம் நல்லா இருக்கணும். காத்தால 5 மணிக்குள்ள 7 இல்லையா? 8 மணிக்கு சூரியோதயம் பார்க்க மாட்டான். சூரியோதயம் நிறைய பேர் அப்படி ஆயிடுச்சு இல்லையா? அப்படி சி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. டூஸ்ன்னா என்னென்ன பண்ணணும், நம்முடைய கடமை பண்ணிட்டு இருக்கணும். டோன்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருக்கணும். அதனால அது பிரச்சனை நிறைய டைம் அப்போ சாமிகள் எனக்கு வந்து கெட்ட பழக்கம் ஒன்றும் இல்லை, కానీ இப்போ நோயாச்சு, இப்படி ஆச்சு, ஆரோக்கியம் போச்சு, எதுக்குன்னு கேட்பான். அது என்ன கேட்டால் அது காரணம் என்ன கேட்டால் டூஸ் பண்ணிட்டு இருக்க நல்லா பண்ணுவான், டோன்ட்ஸ் கூட பண்ணிட்டு இருப்பான். எது பண்ணக்கூடாது அது கூட பண்ணுவான். அதனாலே ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே. அதனாலே சாஸ்திரம் சொல்கிறது நாங்கள் எல்லாரும் தினமும் கடவுளை கூப்பிடணும், சிரத்தையுடன் கூப்பிடணும். காலை மாலையில் வேளையில் அந்த பகவானை தியானித்தினால் நமக்கு கண்டிப்பாக அந்த மன நிம்மதி கிடைக்கும். நமக்கு இந்த ஆத்ம தத்துவத்தை இந்த ஜென்மத்திலே நாங்கள் அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கூட நாங்கள் அந்த சித்த சுத்தியை அடைவதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம எல்லோருடைய வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாக எப்படின்னா இந்த வாழ்க்கையில் you have to attain 5 things. One is தனிப்பட்ட மேல்மை, பர்சனல் ப்ரோக்ரஸ். இந்த பர்சனல் ப்ரோக்ரஸ்ன்னா வாழ்க்கை லௌகிக மேல்மை கூட அடையணுங்க. அப்புறம் அந்த ஆன்மீக சிறப்பை கூட அடையணும். 2 சேர்த்து பர்சனல் ப்ரோக்ரஸ் வரும்.
பர்சனல் ப்ரோக்ரஸ் மட்டுமே போதாது. அது அப்புறம் இந்த குடும்ப மேன்மை. இப்போ நான் மட்டுமே நல்லா பார்த்தாரு, அப்பா அம்மா குழந்தைகள் தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்கணுமே, அந்த சிந்தனை இப்போ கொஞ்சம் குறைஞ்சே போயிடுது இல்லையா? நான் மட்டும் நல்லா போதும், அவர் என்ன ஆகட்டும். நீங்களும் அப்படியே பண்றாரு. தம்பதிகள் யார் கேட்டாலும் குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இல்லையா? அப்போ நான் நெக்ஸ்ட் கேள்வி கேட்டேன், எங்க இருக்க கேட்டா உடனே சொல்லுவேன், USA, ஜெர்மன், ஆஸ்திரேலியா. The whole India is becoming old age home. இப்படி இருந்தா ஆஃப்டர் 30 years we will lose India. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். ரொம்ப ரொம்ப இட்ஸ் a most threatening factor. இந்த ராமருக்கு இந்த பிள்ளையாருக்கு விளக்கத்திற்கு யார் இருக்காங்க? யோசிச்சிருக்கேனா இல்லையா? ஒரு குடும்பத்தில் சிட்டி விடுங்க, சின்ன கிராமத்தில் பார்த்தா கூட ஒரு வீட்டிலிருந்து ஒருத்தர் அங்கே ஏதோ சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், அமெரிக்கா போயிட்டா. இந்த கிராமத்தில் இப்போ யாரும் இல்லை, வயதானவர்கள் அவ்வளோதான். 60 years above 60 years போயிட்ட பாருங்க. அவருக்கு என்ன இதுக்கு என்ஜிஎஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. பணம் எக்கச்சக்க இருக்கும், ஆனா அன்பு வேணுமே. இது ரொம்ப டெய்லி ராமர் கூப்பிடணும். ஜனனி ஜென்மபூமி சொர்க்காதப்பி கரியேசி. ராமர் என்ன சொல்ற நமக்கு? டெய்லி ராமர் பூஜை பண்ண பத்தாது. ராமர் என்ன சொல்லிருக்கார்? ஜனனி ஜென்மபூமி சொர்க்காதப்பி கரியேசி. அவர் சொன்ன வைகுண்டத்தை விட இந்த புண்ணிய பூமி எனக்கு பெருசு, என்னை பெற்ற தாய் எனக்கு பெருசு. இது ராமர் சொல்ற வாய்ப்பு இல்லையா? ராமாயணத்தில் இருக்கு. இது விபீஷன் கேட்பா அந்த ராமர் கிட்ட, இங்கே இருக்கலாமே, இதுக்காக டாக்டர் தேடி திருப்பி போறேன். நீங்க பரதரத்தை பார்த்துப்பா, நல்லா பண்ணுவார். அவருக்கு நல்லா அவருக்கு பகுத்தறிவு நல்லா இருக்கு, பார்ப்பார். இங்கே இருந்து சொர்ணாமியம் லைக் ஆயிப்போம். ராவணன் இறந்த அப்புறமும் விபீஷன் சொல்றார், எங்கே இருக்கலாமே, நான் இங்கே இருக்காது. அப்போ ராமர் சொல்றார், அங்க என்னுடைய அம்மா அங்கே இருக்காங்க, பிறந்த பூமி கூட அங்கே இருக்கு, புண்ணிய பூமி. அப்போ இந்த வாக்கு வரும், ஜனனி ஜென்ம பூமிச்ச சொர்க்காதபி கரியசி. இது ராமர் அப்போ சொல்றார், ஜனனி என்னை பெற்றதான், ஜென்ம பூமிச்சா எனக்கு பிறந்த நிலம் இந்த புண்ணிய பூமி, எனக்கு வைகுண்ட விட பெருசு. அதனால நீங்க இருக்க மாட்டோம், நீங்க பார்த்துக்கோ விபீஷணர், நீங்க இங்கே நீனே ராஜா, அங்கே போகணும். நாங்கள் டெய்லி 3 வாட்டி ராமர் அஷ்டோத்தை சொல்லிட்டு சுந்தரக்காண்ட பாடம் பண்ணிட்டோம். யூஎஸ்ஏ போயிட்டோம், நியூயார்க்கில் வந்து செட்டி போட்டு நிக்கர் போட்டுட்டோம். இல்லையா? நமக்கு டாலர்ஸ் வேணும். இப்போ ரூபாயில பத்தாது. ஆசை இருக்கணும், ஆனா துராசை இருக்கக்கூடாது மனிதனுக்கு, இல்லையா? எல்லாருக்கும் அவ்வளவுதான், ஆசை இருக்கணும். ஆசை இல்லாம ப்ரோக்ரஸ் இருக்காது வாழ்க்கையை. வித்தவுட் டிசைர் நமக்கு வாழ்க்கை ப்ரோக்ரஸ் இருக்காது. துராசை இருந்தா நாசமாகும், அவ்வளவுதான். இட் லீட்ஸ் டு டிஸ்ட்ராக்ஷன். இப்போ அப்படி ஆகிட்டு இருக்கோம். கலாச்சாரம் எல்லாம் குறிஞ்சே போயிட்டு யாருக்கு சொல்றது வருத்தமா இருக்கும். நான் சொல்றது சீரியஸ் ப்ராப்ளம். இது நீங்க சீரியஸாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படி இருக்கோ தெரியுமா சூழ்நிலை. சம்ஸ்காரம் இல்லை. இப்போ யார் பசங்க கேட்க மாட்டாங்க, பசங்களால் வரமாட்டேன் இந்த கோயிலுக்கு, அந்த தீர்த்த கஷேத்திரத்துக்கு வரமாட்டாங்க. அந்த பசங்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு தைரியம் கூட இல்லை. உட்காந்துச்சு இப்படி பண்ணணும்ப்பா, தைரியம் இருக்க நமக்கு. ஏனோ மராட்டி ஏட்டால் இது இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும். இப்போ இவ்வளோக்குள்ள எங்கே போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒன்றாக இருக்கணும்.
எங்கே பார்த்த வேறுபாடு என்ன பண்ணக்கூடாதோ. நம்முடைய ஆச்சாரம், நம்முடைய சம்பிரதாயம் எல்லாம் வீட்டில் சிரத்தையோடு கடைப்பிடிக்கலாம். ஆனால் வீட்டு வெளியில் வந்தால் எல்லாம் ஒன்றுதான். இந்த எண்ணம் இருக்கணும் நமக்கு. எண்ணம் உள்ளத்தில் வரணும். சும்மா வாயில் வந்த பார்த்தா நிறைய பேர் அப்படி இப்போ வாயில் பார்த்தா இந்த வரும் எல்லாம் ஒன்றுதான். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாகும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நமக்கு கண்டிப்பாக இந்த பாரதம் இருக்கே அது நமக்கு இருக்கும். இல்லை இருக்கா 40 லட்சம் வெளிவாசல போய் ஆகணும். 30-40 இயர்ஸ் அப்புறம் இந்த டைமுக்கு போயிட்டு இந்த அந்த அந்த குழந்தை நன்றாக வாழ வேண்டுமே இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்? தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகம். தியாகத்தினால் மட்டுமே இந்த தர்மத்தை சம்ரட்சணை பண்ண முடியும். தியாகம் பண்ணணும். We have to sacrifice ourselves. அதனால் சாஸ்திரங்கள் சொல்வது முழுமையான வாழ்க்கை வாழணும்னா பர்சனல் ப்ரோக்ரஸ், ஃபேமிலி வெல்ஃபேர், சோசியல் வெல்பீயிங், நேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் குளோபல் வெல்ஃபேர். இந்த 5 அம்சங்களை நம்ம வாழ்க்கையில் அடையணும். தனிப்பட்ட மேன்மை, குடும்ப நலம், அப்படியே சமுதாய மேன்மை, தேச உன்னதி, விஸ்வ கல்யாணம். இந்த 5 அம்சங்களை நங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாகும். இது அடையணும்னா முன்பே சொன்னபடி தினமும் நற்பணிகளை செய்து கொண்டு பகவானிடம் எப்பொழுதும் எதிர்பார்க்காம பக்தி செய்ய முடியும். கஷ்டம் இருந்தாலும் ராமர் கூப்பிடணும், கஷ்டம் இருந்தாலும் பிள்ளையார் கூப்பிடணும், சுகம் இருந்தாலும் கூப்பிடணும். அதுக்கு நீங்கள் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. ஆன்மீக சிறப்பை வேறு, லௌகிக வாழ்க்கை வேறு. கொடுத்தால் கொடுக்கலாம். நம்மளே கடமை, கூப்பிடுறது நம்மளே கடமை, அவ்வளோதான். பகவான் அவருக்கு நமக்கு நெஞ்சு கொடுப்பாரா? சந்தோஷம். கொடுக்கலையா? சந்தோஷம். Let it be, no problem. See, expectation is always hurts. Don't expect anything from anyone, even from your family members. என் மனைவி நல்லா பார்த்துக்கணும், நல்லா சமைச்சு கொடுக்கணும், பசங்க நல்லா பேசணும். இப்படி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அவ்வளவு துக்கம் இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். Don't expect anything from anyone in this world. ஆதிசங்கர பகவத்தார் ஒரு கிட்ட சொல்ற பாஷ்யத்தில் ஈவன் ஃப்ரம் த காட் சொல்றாரு. கடவுள் கூட ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கடவுள் கூப்பிடும், அவ்வளோதான், போதும். கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலையா சந்தோஷம். அப்பா கூப்பிட நம்முடைய கடமை. கர்மண்ணே வாதிகாரஸ்த மாபலே சுகதாச்சனம். இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும். எல்லாரும் தர்மத்துக்காக நாங்கள் எல்லோரும் சேர்த்து இப்போ கூட்ட சக்தியாக எங்கள் தர்ம சம்ரட்சணை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் எல்லோரும் அதை பற்றி யோசிச்சுக்கணும். நம்ம குடும்பம் சரி பண்ணிக்கணும். போதும், குடும்பம் சரி பண்ணாலே உலகம் சரியாகும். நம்ம பசங்களுக்கோ தம்பதிகளுக்கோ குறைந்தது 2 குழந்தைகள் இருக்கணும் மினிமம். This is democracy. Only number matters here. நமக்கு நம்பர் இல்லை. ஆமாம், ஞாபகத்தில் வச்சுக்கணும். Everything is depend on only numbers here. நம்பர் இல்லாமல் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேன். மூஞ்சி எடுத்து கூட பார்க்க மாட்டேன். இல்லையா? இல்லையா? அப்படின்னா அந்த ராமர் இருக்கணும், நமக்கு கோயில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? We have to maintain the number. அது இல்லாட்டி என்ன ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளவு உங்களுக்கு பவர் இருந்தாலும், without number, this is a democracy system. Without number, we cannot achieve anything.
நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர போகிறது. அன்னைக்கு இங்கே இருங்க, சென்னையில் இருங்க. அன்னைக்கு திருப்பதி போகணும், காளஹஸ்தி போகணும், இதெல்லாம் வேண்டாம். எங்கே பார்த்தாலும் வெளியில் இப்போ கிராமத்தில் நல்ல மக்கள் அந்த ரொம்ப நல்லவர், அட்லீஸ்ட் 80% 90% ஓட்டு பண்ணுவார். இங்கே சிட்டியில் பார்த்தா 40% 55%. இது ரொம்ப மோசம். சரி, பகவான் ஹேஸ் கிவன் ஒன் வெப்பன், அதுதான் எலெக்ஷன், அது ஓட்டு. இந்த ஓட் என்பது இந்த டெமோக்ரஸியில் உங்களுக்கு ஒரு வெப்பன் மாதிரி. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுமே. அன்றைக்கி லீவு போட்டு வீக்கெண்ட் வந்து சொல்லிட்டு எங்கோ போயிடாது. என்ன பண்ணக்கூடாது. இந்த நேரத்தை எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ணணும். இந்த இதில் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸை 100% ஓட் பண்ணி எவருக்காவது பண்ணக்கோங்க. நல்லவர் வரணும், நம்ம உலகத்துக்கும் நல்லதாகணும். நீங்கள் யாருக்கு போடுங்க. ஆனால் ஞாபகத்தில் வச்சுங்க, அன்றைக்கி 100% ஓட் பண்ணணும். அதுக்கு இப்போ அவேர்னஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும். எல்லோரும் அன்றைக்கி ஓட்டு பண்ணணும். யாருக்காவது போட்டுக்கோ. நாங்கள் நமக்கும் அரசியல் ஒத்து வராது. நமஸ்காரம். 100% நான் பொலிட்டிக்கல் இல்லையா? ஆனால் உங்களுக்கு பவர் இருக்கு, உங்களுக்கு தெரியும் யார் வந்தால் நல்லது, உலகத்துக்கு யார் நல்லது பண்ணணும். ஆனால் நான் என்ன பண்ணணும், அன்னைக்கு லீவ் போட்டு எங்கோ போகக்கூடாது. வெளியே கர்நாடகம் வரவே வேண்டாம். அன்னைக்கு வரவே திருப்பதி போக வேண்டாம். ஏதோ எங்கள் வெளிநாடுக்கு கேரளா ரெசார்ட்டுக்கு போக வேண்டாம். வீக்கெண்ட் ரெசார்ட் இதெல்லாம் வேண்டாம். அன்னைக்கு இங்கே இருந்த 100% நம்ம அட்லீஸ்ட் நம்முடைய அப்பார்ட்மெண்ட்டில் 2000 votes இருக்கு. 2000 votes we have to execute it. இது பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நாம் பண்ணணும் இல்லையா? பெருசாக பண்ண முடியாது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாமே. அதனால் நீங்கள் எல்லாருக்கும் அன்பு see the purest love is God. Let's that love be equally upon all human beings. பகவான் எங்கே இருக்கார்? அன்போடு இருக்கார். அதனாலே எந்த வேறுபாடு வேண்டாம். எல்லோரும் நம்மால் தானே, இதுக்காக வேறுபாடு பண்ணுறோம். அதனால் எல்லாம் சேர்த்து வாழணும். இந்த மனத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் கூட ரொம்ப முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பேற்பட்ட முழுமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு வேண்டியிருக்கிற சக்தியை உங்கள் எல்லாருக்கும் பகவான் நரசிம்ம பெருமாள் பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்று இந்த சுப வேளையில் பகவானை பிரார்த்திக்கிறோம். ஏன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லேட் ஆச்சு, என்ன பண்ணுறது, நிறைய கூட்டம், எல்லாம் டைம் மேனேஜ் பண்ண முடியாது. இதில் வரும்போது நிறைய டிராஃபிக் வேறு, அதனால கொஞ்சம் வர்றது லேட் ஆச்சு. ஆனாலும் உங்களோட பக்தி இருக்கேன் நமக்கு முன்மாதிரியாக இருக்கு. உங்களோட பக்தி எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு சுத்தமான ஒரு பக்தி எல்லா இடத்துல பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ரொம்ப எல்லோருக்கும் எல்லாருக்கும் கூட இந்த பெருமாள் அம்பாள் வாழ்க்கையில் உண்மையான சுகத்தை, ஆனந்தத்தை, அமைதியை பரிபூர்ணமாக எல்லாருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் கூட இந்த பகவானுடைய அருள் தொடர்ந்து பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று இந்த பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லோருக்கும் தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் எஸ்எஸ்என் காலோனி யார் நிர்வாகிகள் இல்லை, பேர் என்ன, யாரும் இல்லையா, எல்லாம் சேர்ந்து பண்ண பேரை வேண்டியது. இது எதிர்பார்க்காம சேவை, காமற்ற சேவை. அப்போ நம்ம ஆஸ்தான நிகழ்ச்சிகள் லலிதா நந்தினி அவருடைய பக்தி அப்படியே இருக்கு. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க ஒரு டைம் இல்லை சொன்னாங்க. அப்போ பிளான் பண்ணி இப்படி பண்ணி என்ன பண்ணுறது சொல்லுங்க. ரொம்ப புத்திசாலிகள். ஆமாம், இது நல்லது. இப்போ ஆசை இருக்கணும், இது ஒரு ஆசை தான். ஆனால் நல்ல ஆசை இல்லையா? ஆசை இருக்கணும், நமக்கு நல்ல ஆசை இருக்கணும். பகவானை அடையணும், இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு சேவை பண்ணணும், இது ஆசைதான், நல்ல ஆசை. அதனால உலகத்துக்கு சாந்தி, அமைதி, சுகம் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாம் ஆச்சார கிரகத்துக்கு வரணும்னு இருந்தது அவருக்கு நல்ல எண்ணம்.
நாங்கள் வரமாட்டோம் சொன்னேன். அதுக்கு இப்படி பண்ணிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி எல்லா மக்களும் கூட்டு பக்தர்களை கூட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் போகும்போது ஒரு காரை வச்சு போங்க சொன்னேன். பாருங்க எப்படின்னு அப்பேற்பட்ட பக்தி. அவர்களுக்கு அவர் குடும்பத்து அனைவருக்கு அப்பா அம்மா கூட அவர் அப்பா அம்மா இங்கே பின்னாடி உட்காந்துருக்கார். எல்லாருக்கும் அவருக்கு நம்முடைய ஆசையை தெரிவிக்கிறோம். நாங்கள் திருப்பி வரும் ஜூனில் வந்து இருக்கோம். ஸோ சொன்னையா சாந்தி ஸோ இந்த தர்ம சம்ரட்சணைக்காக சொல்லியிருக்கலாம். பிஎஸ்எம்பி பற்றி சொன்னையா? சரி. இந்த தர்ம சம்ரட்சணை பண்ணுறதுக்காக எல்லா ஆச்சாரியர்களும் சேர்த்து recently we launched one global confederation, that is Bharatiya Santa Mahaparishad. Bharatiya Santa Mahaparishad is an organized confederation of all like-minded Pujya Santas across the world who represent any faith, philosophy or tradition that holds Bharatiya Samskruti as its mother root. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பெரிய கூட்டமைப்பு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 1500 1500 ஆச்சாரியர்கள் சம்பிரதாயத்து பீட்டாதிபதிகள் இதில் இந்த கூட்டத்தில் இருக்கிறார். மே 16 இது ஜூன் 16 இதில் இனாகரேஷன் நடந்தது. இங்கே பிஎஸ்என்பி ஒரு இருக்க கூகுளில் பாருங்கள், அதில் எல்லா விவரங்களும் இருக்குது. இது ரொம்ப ஒரு இப்போது நமக்கு என்னன்னு கேட்டால் சனாதன தர்மா இங்கே சொன்ன உடனே சிலருக்கு பிடிக்காது இல்லையா? சில பேருக்கு பிடிக்காது. அவருடைய தப்பு எண்ணங்கள் அதுதான். சனாதன தர்மம் ஒரு பெருமையாக இருக்குது. தப்பு எண்ணங்கள் என்ன பண்ணுறது? அப்போ ஹிந்துக்கள் சொன்னால் ஹிந்து அல்ல சொன்னேன். நிறைய பேர் சொல்லுவேன் ஹிந்து, ஐம் நாட் சனாதனி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டால் பாரதிய சம்ஸ்கிருதி, பாரதிய கலாச்சாரம், பாரதிய பண்பாடு. பாரதிய கலாச்சாரம் என்பது என்ன? இந்த புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் பிறந்து வளர்ந்த கலாச்சாரம். பாரதிய சம்ஸ்கிருதி is a Samskriti that originated and evolved the sacred land of Bharata. இப்படி சொல்லும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம பெரியவர்கள் சொல்கிறபடி சாங்கிய, யோகா, நியாய, வைசேஷிக, பூர்வீமாம்சா, வேதாந்த, ஜெயின, பௌத்த, சாரவார்த்தா, these are the 9 philosophical systems which belong to Bharatiya Samskriti, பாரதிய கலாச்சாரம். அப்போ அப்படி பார்த்தா இது மிகவும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலாச்சாரம். அவர் பாரதிய கலாச்சாரம் ஆல்வேஸ் ப்ரொக்ளைம்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இதில் நிறைய சம்பிரதாயங்கள் உண்டு. வைதிக, வைஷ்ணவ, சைவ, சாக்த, ஆகம, தமிழ் சைவ, வீரசைவ, லிங்காயத்த, ஜெயின, பௌத்த, சிக் எல்லாமே பாரதிய பண்பாட்டுக்கு சேர்ந்த கலாச்சாரம் சம்பிரதாயங்களாகும். இது சனாதன சொன்ன உடனே ஜெயினர் வர மாட்டார், ஜெயின இதில் வர மாட்டார், புத்தர் ஒரு மாட்டார், சிக்கு இல்லை. இப்படி நிறைய பேர் நம்ம தமிழ் செய்வர், நாம் சனாதனாலே நம்ம ஹிந்துக்கள சொல்லலாம். அதனாலே இதெல்லாம் சிந்தித்து நம்ம பூஜ்ய சந்தர்களெல்லாம் சேர்ந்து பாரதிய கலாச்சாரத்துக்கு சேர்ந்த அனைவரும் ஒரு குளோபல் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா, ஸோ குறிக்கோள் என்ன கேட்டால், we want to bring the entire பாரதிய சம்ஸ்கிருதி சொசைட்டி. பாரதிய சம்ஸ்கிருதி சொசைட்டி சொன்ன உடனே தெரிஞ்சுக்கோங்க, வைதிகா, வைஷ்ணவா, சைவா, சாக்தா, ஆகமா, தமிழ் சைவா, வீரசைவா, பாசபுசா சைவா, காஷ்மீரி சைவா, அப்புறம் ஆகமா, அப்புறம் ஜெயினா, பௌத்த, சிக்கு எல்லாமே வரும். புரிஞ்சுக்கோங்க.
We have very, 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 very wide scope. So, our sole objective is to bring the entire Bharatiya Samskriti society within equal framework without hurting anyone's sentiment, even slightly, thereby building a very strong, well-cultured, highly valued society for world peace, universal brotherhood and global harmony. இதுதான் நம்முடைய objective. So to attain this objective, sole objective, we have two action plans. ஒன்று, பாரதிய கலாச்சாரத்தை சேர்ந்த அனைவருக்கும் கூட அவரவர பாரம்பரியப்படியே வாழ்க்கையை கடைபிடிக்கும் ஒரே வகையான சம்ஸ்காரம், சமச்சீரான சடங்கு குறியீடு. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கிடைச்சிருக்கு. இப்போ எப்படி இப்போ இட்ஸ் அ மல்டி டைவர்ஸ் கல்ச்சர். அவர் கல்ச்சர் இஸ் மல்டி டைவர்ஸ். இது சனாதன வைதிக்கு மட்டுமே இல்லை, ஜெயினர், பௌத்தர், சிக்கு எல்லாம் வச்சுருந்தோம். ஒரே மாதிரி சம்ஸ்கார கல்வி எப்படி, சம்ஸ்கார கலாச்சாரம் சம்ஸ்காரங்கள் எப்படின்னு கேட்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் கேட்டால், கிட்டத்தட்ட 35 மீட்டிங் பண்ணி அப்புறம் இது ஓப்பன் பண்ணது. இது ரொம்ப சும்மா பண்ணதில் இல்லை, இது ரொம்ப சீக்ரெட். வித்தவுட் ஒன் மீடியா பர்சன், வித்தவுட் ஒன் வீடியோ, அப்படி ஸோ ஹைலி கான்ஃபிடென்ஸில் பண்ணியிருக்கோம். இப்போது ஓப்பன் ஆச்சு சொல்லி இனாகிரேஷன் ஆச்சு சொல்லி சொல்லியிருக்கோம் சிலரை பற்றி. ஸோ சமச்சீரான சடங்கு குறியீடுனா பாரதிய பண்பாட்டுக்கு சேர்ந்த அனைவரும் கூட வாழ்க்கையில் அவரவர பாரம்பரியப்படியே சமமாக பின்பற்ற வேண்டிய 5 பொதுவான சம்ஸ்காரங்கள். சமச்சீரான சடங்கு குறியீடு, யூனிவர்சல் ரிச்சுவல் கோட், consists of 5 common samskaras that everyone belongs to the Bharatiya Samskriti needs to follow equally in their life according to their own respective tradition. We are not imposing one's belief on others without hurting anyone's sentiments, even slightly. We are implementing this uniform ritual code for each and every one who belongs to this Bharatiya Samskriti. பெரிய எண்ணம். It's not a joke. It's not a joke. So we are doing this so systematically with a clear concept. இது எல்லாம் இருக்காது. சிங்கேரி பெரியவார்கள் இருக்கா, காஞ்சி பெரியவார் இருக்கா, திருச்சேரி இருக்கா, அவவேர பெரியவார் இருக்காங்க, A to Z இது எல்லாம் இருக்காங்க. ஸோ நாளைக்கு இப்போ ஜனவரி 10ஆம் தேதி விஜயவாடா பண்ணிட்டு இருக்கோம். இங்கே விஜயவாடியில் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தெலுங்கானா, இங்கே ஆந்திரா ராஷ்டிரத்தில் வராங்க. அப்புறம் May 18th நியூ டெல்லியில் குளோபல் கான்ஃபரன்ஸ் இருக்குது. we are inviting from 32 கண்ட்ரீஸில் வராங்க, எல்லாம் புத்திஸ்ட் ஸ்பான்சர். ஸோ இது the first time in the history of India they are coming under the umbrella of Bharatiya Samskriti, Bharatiya Kalacharam. வெளிநாடுங்களோ for the past 2000 we are scattering. இப்படி இருந்தது. இப்போ பாரதிய சந்த பரிஷத் மூலமாக இப்படி வந்துருக்காங்க. Because see, in Japan there are 46.5% Buddhists. There are 2 traditions in Japan. One is Mahayana, another is Shinto. So Mahayana, suppose one person from Mahayana, they belongs to Japanese culture and they follow Mahayana tradition of Buddhism, but their philosophy is motherhood in India. அந்த ஒரு கனெக்ஷன் தான் எல்லா philosophy is motherhood in India. So let us discuss together. Let us move forward immediately. தலேலாமா கூட இருக்காரு, மகாபோஷக்கரா இதெல்லாம் சந்தலா எப்போ இருக்காரு. தலேலாமா ஆல்சோ இந்த இதில் கூட்டத்தில் இருக்கா. ஸோ இது என்ன ஃபர்ஸ்ட் see our sole object is to bring the entire Bharatiya Samskriti society, Bharatiya Panpate society, Bharatiya Kalachara society with an equal framework
without hurting anyone's sentiment, anyone's life. This is the sole objective. To achieve the sole objective, you have two action plans. One is uniform ritual code. Uniform ritual code uniform ritual code consists of 5 common samskaras that everyone belongs to the Bharatiya Samskriti needs to follow equally in their life according to their own respective tradition. அதை பற்றி நிறைய நீங்கள் பார்த்தா கூகுளில் பார்க்கலாம். எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நெக்ஸ்ட் இருக்கிற செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்ஷன் பிளான், தட் இஸ் யூனிஃபார்ம் ஜெனரல் சம்ஸ்கார எஜுகேஷன். திஸ் இஸ் சமச்சீரான சடங்கு, பொதுவான கல்வி நம்ம பசங்களுக்கும். This is uniform general samskara education, is a samskara education for all our kids above age 6 for 8 years and count platform. So in the name of Bharatiya Samskriti education, we teach this Samachirana Paduvana Kalvi, the uniform general samskara education for all our kids. இப்படி ஒரே வகையான சம்ஸ்காரம், ஒரே வகையான சம்ஸ்கார கல்வி, பாரதிய பண்பாட்டுக்கு சேர்ந்த அனைவருக்கும் கூட ஒரே வகையான சம்ஸ்காரம், பாரதிய பண்பாடு சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கூட ஒரே வகையான சம்ஸ்கார கல்வி. இந்த மாதிரி ஒரு 2 மகோன்னதமான அந்த ஆக்ஷன் பிளான் வச்சுட்டு we are implementing this. So next அடுத்த ஸ்டெப்பு இந்த 6 months, ஒரு 6 monthsக்குள்ளே இங்கே கூட நம்ம தமிழ்நாடு போகிறோம். 60,000 சென்டர்ஸ் கர்நாடகா பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படின்னா 8 இந்த மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கும் நம்ம கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ என்ன வெளியில் ஸ்கூலில் போனால் ஒன்றும் இருக்காது, உல்டா சொல்லுவா, நமக்கு எகென்ஸ்டாக சொல்லுவா. ஸோ இது நம்ம கலாச்சாரத்தை நம்ம பசங்களுக்கு நானே சொல்லிக் கொடுக்கணும். அந்த இனிஷியேட்டிவ் எல்லா பெரியவர்களும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதனால் உங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் கூட பண்ணலாம். 6 months அப்புறம் வரும். நிறைய பேர் காஞ்சிபுரமா அதர்மபுரி ஆதமி இஸ் லீடிங் ஹியர் இன் தமிழ்நாடு. காஞ்சி பெரியவார் கூட இருக்கலாம், இல்லை பண்ணுவான். நல்லது. எதுக்காக ஒரு செய்தி சொல்லியிருக்கோம், நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணணும். இது நம்ம தர்மத்தை காப்பாடணும்னா இது வேணும். இது வந்து வச்சுக்கோங்க, ஒரே வகையான சம்ஸ்காரம், ஒரே வகையான சம்ஸ்கார கல்வி. இது நமக்கு வந்ததா, no one can touch us in the entire world. It may take another 50 years or 100 years also, but we wait பண்ணணும் இல்லையா? அதுக்காக எங்களை முயற்சிக்க வேண்டும் சொல்லிட்டு நிறைய டைம் ஆச்சு. இன்னொரு 2 ப்ரோக்ராம் இருக்கு நமக்கு. ஸோ எல்லோருக்கும் கூட பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று உங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் இந்த பகவான் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பகவான் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, அப்புறம் இந்த சீனிவாசரவரும் நம்ம ஹரிஹரபுரா விஜய் யாத்திரை செக்ரட்டரி அவர்களுக்கும், அப்புறம் இன்னைக்கு யார் இருக்காரப்பா, எல்லாம் வந்தாரா? நந்தினியா சொல்ல சொல்லிக்கலாம். எல்லோருக்கும் பேர் சொல்ல மாட்டார். SSN நகர் நிறுவனம் எல்லாருக்கும் கூட இப்படியே வட்டியமாக இருக்கணும், சேர்த்து வேலை செய்யணும், அன்புடன் இருக்கணும். எல்லோருக்கும் சம்ஸ்கார கல்வி பசங்களுக்கு சொல்லித்தரணும். எல்லாருக்கும் பகவான் வாழ்க்கையில் உண்மையான ஆரோக்கியம், அமைதி, சகல விதமான செல்வங்களையும் பரிபூர்ணமாக அடைய வேண்டும் என்று இந்த பகவான் பிரார்த்தித்துக் கொண்டோ நம்முடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணம் தெரிவிக்கிறோம். சர்வே ஜனாः சுகினோ பவन्तु, லோகாः சமஸ்தாः சுகினோ பவन्तு. ஓம் தஸ்ஸத். ஜெய் ஸ்ரீ நரசிம்ஹா நாராயண.